விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஆத்தா ஆத்தா, சொல்லுப்பா. என் நண்பன் வெளியூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரேன்னு தந்தி அனுப்பிச்சிருக்கா ஆத்தா. அப்படியாப்பா? எந்த ஊர்? ஆத்தா அமெரிக்காலேருந்து வரான் ஆத்தா. என்னது, பேரிக்காவா? பேரிக்கான்லாம் ஊர் இருக்காமா? ஐயோ பேரிக்காலாம் இல்லை ஆத்தா, அது ஒரு பணக்கார ஊர் ஆத்தா. ம், நம்ம ஊரில் வந்து தங்க போகிறான் ஆத்தா. அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. ஏராசா இப்படி சொல்கிற? நம்ம ஊரில் என்ன இல்லை? சுத்தமான காற்று இல்லையா? குளிக்க அருவி இல்லையா? சுற்றி பார்க்க தோட்டம் துறவன் இல்லையா? வயக்காடு இல்லையா? இதுக்கு மேலே என்ன ராசா வேணும்? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ಎಂಡೂರು ನರಿವೂರು ಅದರ வேலங்காட்டோரோ கட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவம் குட்ட பறிப்போமே சோழ தட்ட பொழுதுதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நான் வந்து 2 hours ஆச்சு மேன். ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ண ஒரு கேப் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ கூட இல்லை. மாட்டு வண்டியில் கொடகடான்னு வந்து சேரத்துக்கே 1 hour ஆச்சு மேன். இங்கே வந்து பார்த்தா மரம் செடி கொடி மாடு ஆடு ஆட்டு புழுக்காய். ஏய், ஐ டோன்ட் லைக் திஸ் மேன், ஐ டோன்ட் லைக் திஸ். நெக்ஸ்ட் ட்ரெயின் எனக்கு புக் பண்ணு மேன். ஐ எம் கோயிங். எனக்கு இந்த நாட்புறம் பிடிக்கலே. மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, 2 நாள் தங்கிப்பாரு, அதுக்கப்புறம் போகலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணு. நைஸ் மேன், நைஸ், இட்ஸ் கிரேட். சரி வா மாப்பிள்ள, எனக்கு சாயங்காலம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா நடக்குது, வா போய் பார்க்கலாம். ஹே மேன், வாட் தே ஆர் டெல்லிங்? எனக்கு ஒன்றும் புரியல, சுத்தமாக புரியல. இரு மாப்பிள்ள, எங்கள் ஊர் 500 ஏக்கர் சுற்றளவு உள்ள கிராமம். கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் பேப்பர் கம்பெனி ஆரம்பிக்க வந்தாங்க. நாங்களும் எவ்வளவோ போராடினோம், ஒன்றும் முடியல. வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி 200 ஏக்கரில் ஃபேக்ட்ரி கட்டிட்டாங்க. 200 ஏக்கரில் இருந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க, கழிவு நீரையும் ஆற்றுல கலந்துட்டாங்க. எங்கள் வாழ்வாதாரமே போச்சு. அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் குட். எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குதுல்ல. ட்ரீஸ் ஆர் பிஸ்னஸ் டிராஃபிக். அவங்க பண்ணது கரெக்ட் தான். மாப்பிள்ள, மரம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஹே, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீ மேன், ஒன்லி ட்ரீ. ஒன்லி ட்ரீயா? மரம்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொட்டில் செய்கிறதுக்கும், பள்ளி பருவத்தில் பென்சிலாகவும், முதிர்காலத்தில் இலைப்பாறு கட்டிலாகவும், கடைசியாக இறந்த பிறகு எரிக்க விறகாகவும் பயன்படுது. அது மட்டும் கிடையாது மாப்பிள்ள, உன் காரு 26,000 மைல் ஓடி தர கார்பன் டை ஆக்சைடை ஒரே 1 ஏக்கர் மரம் உறிஞ்சி எடுத்துரும். இவ்வளவு ஏன், ஒரு மனுஷன் அவன் வாழ்நாளில் சுவாசிக்கிற ஆக்சிஜனை ஒரே ஒரு மரத்தால் தர முடியும். ஓஹோ, ஐ டோன்ட் நோ அபவுட் இட். இதில் இவ்வளோ இருக்கா? இதுக்கே அப்படின்னா எங்கள் கிராமம் மாதிரி 1000 கிராமம் இருக்கு. மரத்தை வெட்டி ஜன்னல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காற்று இல்லைன்னு எங்கன்னா எப்படி மாப்பிள்ள?
எப்போவுமே பணம் அதிகமாக இருக்கிற நாட்டை தான் பணக்கார நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. எந்த நாட்டில் மண் வளமும் மர வளமும் அதிகமாக இருக்கோ அந்த நாடு தான் உண்மையான பணக்கார நாடு. மாற்றம் ஒன்று தான், மாறாதது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை பற்றி தான் பேசிட்டு நாடகம் போட்டுட்ருக்கோம். இந்த வருஷமாவது மரத்தை வெட்டக்கூடாதுன்னு செய்தி நம்ம நாட்டில் விதைக்கப்படுதான்னு பார்ப்போம். மரம் மழை, மரம் காற்று, மரம் நிழல், மரம் உயிர். கிளி வளர்த்தேன், பறந்து போனது. அணில் வளர்த்தேன், ஓடிப் போனது. மரம் வளர்த்தேன், இரண்டும் திரும்பி வந்தது. மனிதர்கள் இல்லாது மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாது மனிதர்கள் வாழவே முடியாது. மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். யுவராஜ் எங்கேயோ போயிட்டுருக்க யுவராஜ், நீ என்ன சொல்கிறேன்னு தெரில. யுவராஜுக்கு ஒரு ஓ போடலாமா? ஓஹோ, சான்ஸே இல்லை யுவராஜ். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அதை பையன் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கானே, ஒரு பயங்கர ரேஞ்சுக்கு போகிறானே அப்படின்ட்டு. உண்மையிலேயே நீ சொன்ன விஷயம், மரம் கண்டிப்பாக வளர்க்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். எந்த நாடு வளமான நாடுனா மரம் இருக்கிற நாடு தான். மரமும் மண் வளமும் இருக்கிற நாடு தான் வளமான நாடு அப்படின்றது விஷயத்த ஆணித்தனமாக இந்த இதில் நீ சொல்லியிருக்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்க. அதே மாதிரி நீ எடுத்திருக்க விஷுவல்ஸ் ஒவ்வொன்றுமே கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. எப்படி நீ அதெல்லாம் கலெக்ட் பண்ண, என்ன மாதிரி பண்ண, யார் எடிட்டிங்லாம் பண்ணான்னு தெரியல, சான்ஸே இல்லை. ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அதே மாதிரி பண்ண ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பர். அவங்களே டைலாக் பேசியிருக்காங்களா? சூப்பர்டா, என்ன கிளியர் தமிழ், அவ்வளோ அழகாக வார்த்தைகள்லாம், அவ்வளோ அந்த மரத்தை பற்றி டீட்டெயிலாக சொன்ன பார்த்தியா, அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். லாஸ்ட்டில் அந்த மரம் வெட்டும் போது அந்த குழந்தை அழுதுச்சு. ஏன்னா அதுவும் ஒரு உயிர், மரத்தை வெட்டும் போதும். ஆனால் ஒரு கை வந்தது, நான் நினச்சேன் ஏதோ காதலர்கள்னு. இன்னொரு கை வரும்போது வெட்டுறவன் வெட்ட நிறுத்திட்டான், மரத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. மரம் இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எல்லோ ஃப்ளவர் விழுந்து அந்த ரோடே அழகாக இருக்கும். அந்த காலையில் நடந்து போகிறதுக்கே அழகாக இருக்கும். மரம் வளர்க்குறது நம்மளுடைய கடமை. இந்த 2017 அழகான ஒரு மெசேஜ் சொன்னார். ஹேட்ஸ் ஆஃப் யூ, ஹேட்ஸ் ஆஃப் யூ. யுவராஜ் முடியல யுவராஜ். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை யுவராஜ், மைக்க வாங்க ப்ளீஸ். நீ என்ன கான்செப்ட் பண்ணன்னு இங்கிலீஷில் ஒரு வாட்டி சொல்லு எனக்கு. தமிழே இங்கே வராது, இங்கிலீஷ் வேறு. ஒரு வாட்டி இங்கிலீஷில் சொல்லு ப்ளீஸ். சேவ் ட்ரீஸ் சொல்லு. சேம் ப்ளீஸ். மரத்தை நீங்கள் ஒரு குழந்தையோட ஒப்பிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு குழந்தை ஒரு மரத்து மேலே விளையாடிட்டே இருந்துச்சான். திடீர்னு அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த குழந்தை எப்படா வரும் டெய்லி காத்துட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை திடீர்னு ரொம்ப நாளைக்கு வரலையா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை மரம் கெட்டுச்சா. நீ ஏன் வரல எத்தனை நாள்? இல்லை எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொம்மைங்க வச்சுருக்காங்க, என்கிட்ட பொம்மையே இல்லை. அப்படியா, என் மரத்தில் இருக்கிற பழங்கள்லாம் நீ எடுத்துகிட்டு போ, வித்துரு, அது காசு கிடைக்கும், அதை வச்சு பொம்மை வாங்கிக்கோ. அந்த குழந்தை அதே மாதிரி செஞ்சுச்சான். மறுபடியும் அந்த மரம் என்கிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தை வரல. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த குழந்தை வந்துச்சான். அந்த குழந்தை வளர்ந்து வந்துச்சான். அப்போ அந்த மரம் கெட்டுச்சான். ஏன் நீ இத்தனை வருஷமாக என்னை பார்க்க வரல, ஏன் என்ன பிரச்சனை? அப்படி இல்லை எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு தங்குறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொன்னா மரம் சொல்லிச்சான். இவ்வளோ தானே, என் கிளைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ ஒரு வீடு கட்டி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா இவனும் கிளைகள்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. மறுபடியும் ரொம்ப வருஷம் வரலையா, ஒவ்வொரு நாளும் அந்த மரம் ஏங்கிட்டே இருக்குமா. இவன் வருவானான்னு ஏங்கிட்டு இருக்குமா அந்த மரம். ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்தானா. ஏன் இத்தனை வருஷமாக வரல? இல்லை குழந்தைங்களாம் பிறந்துட்டாங்க, எனக்குன்னு கடலுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு படகு மட்டும் வச்சுருந்தேன், அந்த படகு உடஞ்சிருச்சு, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னா அந்த மரம் சொல்லிச்சான். சரி ஓகே, என்னோட வேறு கிடையாது, என்னோட அடிவேரை நீ எடுத்துகிட்டு போ, அடிவேரை வச்சு நீ போட்டு பண்ணி நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் நீ அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டு பண்ணி பொழைச்சிட்டானா. ஆனால் டெய்லி பாரு தயவு செய்து, நான் உன்னை கேட்குறது அவ்வளோதானே அப்படின்னு சொன்னால் நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வரவே இல்லையா. ரொம்ப வருஷம் கழிச்சு வயசானதுக்கப்புறம் திரும்பி வந்தானா. அப்போ மரம் கேட்டுச்சான், ஏன் இத்தனை வருஷம் வரல, இன்னும் வயசாயிருச்சு உனக்கு, இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னானா, நீ இப்போ பழம் கொடுத்தாலும் என்னால் கடிச்சு சாப்பிட முடியாது, நீ எனக்கு கிளைகளை கொடுத்தாலும் அதை வச்சுட்டு என்னால் வீடு கட்ட முடியாது, நீ எனக்கு அடிவேறு கொடுத்தாலும் படகு ஓட்டுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு இப்போ வேண்டியது கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் அப்படின்னா அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிச்சான், அழுதுகிட்டே சொல்லிச்சான், இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வா
வந்து என் வேர்களில் படுத்து நல்லா தூங்க, நான் உனக்கு நிழல் தரேன், உனக்கு காற்று தரேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சேன். அதாவது என்னன்னா, நீ வந்து குழந்தையோட ஒப்பிட்ட, நான் வந்து இந்த மரத்தை வந்து இதுதான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் கொடுத்தது தாய் தகப்பன் தான். ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம வேலை, நம்ம பிஸி, நம்ம பொண்டாட்டி, நம்ம குழந்தைங்க, நம்ம போயிடுறோம். ஸோ ஒரு மரம் வந்து ஒரு தாய் மாதிரி. அந்த மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு தாயே நம்ம கையால் நம்ம கொலை செய்கிற மாதிரி. அதுக்கு யாருக்காச்சும் மனசு இருந்தால் அவங்க செஞ்சுக்கிட்டோம், யாருக்கும் மனசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக அரச மரத்தை சுற்றிவான்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர்? அரச மரத்தை சுற்றிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, மற்ற மரம்லாம் வந்து நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுக்கும், பகலில் ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அரச மரம் மட்டும்தான் 24 ஹவர்ஸும் ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.